ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், டேடிஸ், மாமிஸ் எல்லாருக்குமே நம்ம ஃப்ரம் டு பேபி சேனல் மூலமாக வெல்கம் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம வீடியோலலாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி என்ன வீடியோ பார்த்தோம் அப்படின்னா, இந்தந்த மந்த்து வந்து நீங்கள் இதெல்லாம் பண்ணணுன்னு பார்த்தோம். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மந்தில், அதாவது ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் 1லேருந்து 3வது மாதம் வரைக்குமே நீங்கள் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அதை பற்றி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியமான வீடியோ. ஏன்னா ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸில் தான் பேபி வந்து நம்ம பாடியில் வந்து அவங்க உருவாகிற ஸ்டேஜே எதை சொல்லப்போனால் அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் தான். பேபி ஃபார்ம் ஆகிற ஸ்டேஜே அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் தான். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிற ஸ்டேஜுமே அதுதான். ஓகேங்களா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஸ்டோரி, ரியல் லைஃப் ஸ்டோரி வந்து அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இது முக்கியமான ஒரு ஸ்டோரி தான், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவுமே இருக்கும். ஸோ அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ட்ரெயின்லேருந்து எஸ்டர்டே வந்துகிட்டு இருந்தேன். நேற்று வந்து ட்ரெயினில் வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு லேடியை பார்த்தேன். அவங்களுக்கு ஒரு பேபி இருந்துச்சு. ஒரு 5 இயர்ஸ் கிட்ட அந்த பேபி இருக்கும், 5 வயசு கிட்ட அந்த பேபிக்கு இருக்கும். அவங்க கையில் வந்து ஒரு 3 ஃபிங்கர்ஸ் இல்லை. ஓகேங்களா? 3 ஃபிங்கர்ஸ் இல்லை. காலில் வந்து ஒரு காலில் 2 ஃபிங்கர்ஸ் இல்லை, இன்னொரு காலில் சம்திங் நான் கிளியராக நோட் பண்ணல. ஆனால் ஒரு ஃபிங்கர்ஸ் ஏதோ சம்திங் இல்லை. 2 காலையுமே ஒரு 2-3 ஃபிங்கர்ஸ்லாம் இல்லை. நான் கேட்டேன், பிறக்கும் போதே அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சா? பிரச்சனைன்னு கேட்கல, பிறக்கும் போதே இப்படி இருந்தாங்களா, இல்லை வந்து ஏதாவது கீழே விழுந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா சப்போஸ் லபிலாம் கீழே பசங்க இப்போ உள்ள பாய் பேபின்ட்டு சேட்டை பண்ணுவாங்க ரொம்பவே. ஸோ நான் தான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக தான் பேசினாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, அது பிறக்கும் போதே இருந்த ஒரு விஷயந்தான் அப்படின்னு சொன்னாங்க. பிறக்கும்போது தான் எப்படின்னு நான் கேட்டேன். ஒருவேளை ஃபேமிலிக்குள்ளே மேரேஜ் பண்ணிட்டீங்களா? சில பேர்லாம் வந்து பிளட் ரிலேஷனில் மேரேஜ் பண்ணோம் அப்படின்னா சம்திங்ஸ் இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா நான் என் ஃபேமிலிஸில் பார்த்துருக்கேன். ஸோ அப்படின்னு நினச்சி கேட்டேன். ஆனால் அவங்க அப்படி இல்லை, நாங்கள் வேறு தான் மேரேஜ் பண்ணோம், பட் வந்து நான் ஸ்ட்ரெஸ்ஸாக ரொம்ப இருந்தேன் அப்படின்னாங்க. எப்படி அப்படின்னா, அவங்க பேர் திவ்யா சம்திங்லாம் நினைக்கிறேன். அவங்க பேர் கூட எனக்கு அவ்வளோ கிளியராக ஞாபகம் இல்லை. நான் பேசிகிட்டே இருந்ததுனால ஒரு 5 ஹார்ஸ் கிட்ட பேசிட்டு வந்தோம் ட்ராவல் பண்ணும்போது. சொன்னாங்க, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எந்தெந்த விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது, அந்த பேசிக்கான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியாமல் இருந்தாங்களாம். அவங்களே சொன்னாங்க ஓப்பன், அவங்கள பற்றி பேசிக்கான விஷயம் கூட தெரியாமல் இருந்தாங்க. ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்தேன். ஸோ அதான் எனக்கு அதோட விளைவு தான் இப்படி வந்து இருந்திருக்கு அப்படின்னாங்க. என்ன பண்ணிட்டாங்களாம், அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 டேஸ்க்கு நினைக்கிறேன் என்னமோ இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வீடு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது பக்கெட்டில் வந்து வாட்டர் எடுத்து வந்திருக்காங்க. பெரிய நல்லா வெயிட்டான பக்கெட்டில் வாட்டரை எடுத்துகிட்டு வந்து வீடு துடைச்சிருந்துருக்காங்க. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஒன்றும் தெரியல அவங்களுக்கு. கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour 1 hourக்கு அப்புறம் தான் என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்டொமக் ரொம்ப பெயினாக இருந்திருக்கு. ரொம்ப வயிறு ரொம்ப வலிச்சிருந்துருக்கு. லைட்டாக ப்ளீடிங் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவங்க நினச்சிதான், நான் இப்போ தான் நம்ம ப்ரெக்னென்ட் ஆக இப்படி ப்ளீட் ஆகும்னு நினச்சி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அவங்க பார்க்கவே கொஞ்சம் சின்ன பிள்ளைத்தனமாக தான் பேசினாங்க. அப்போவே எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன், ஓகே அவங்க ரொம்ப சின்ன வயசு தான் மேட்ச் பண்ணியிருக்க பொண்ணா அவங்க சொல்கிறாங்க. அவங்க வயசே சின்ன பொண்ணு தான் தெரிஞ்சிச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து தெரியலை, அந்த விஷயங்கள்லாம் தெரியலை. அதனால் ப்ளீடிங் ஆகிடுச்சு அவங்களுக்கு. உடனே டாக்டரே பார்க்கும்போது, அன்ஃபார்ச்சுனேட்லி என்னமோ தப்பிச்சிட்டாங்க, குழந்தை தப்பிச்சிருச்சு, அவங்களும் தப்பிச்சிட்டாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் நீங்கள் வந்து பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்ட்டாங்க. நீங்கள் வேலையே பார்க்கக்கூடாதுப்பா அப்படின்ட்டாங்க. அவங்க பண்ண ஒரு மிஸ்டேக்னால பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த லேடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 7 மந்த்துக்கு ஒரு ஓகே 7 மந்த்து மேலே ஆயிடுச்சுல, நம்ம அசால்ட்டாக பண்ணலாம் சொல்லிட்டு குடத்தை தூக்கி வச்சுருக்காங்க. 2, ஒரு கையில் ஒரு இடுப்பில் குடம் வச்சுருக்காங்க, கையில் இன்னொரு கையில் ஒரு குடம் வச்சுருக்காங்க. அப்படி எந்த யாராவது பண்ணுவாங்களா கேட்டு, இப்பெல்லாம் எதுக்குமா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு 8 மந்த்து என்னமோ சம்திங்கில் ஸ்டார்டிங்லேயே பேபி பிறந்துருச்சு. பிறக்கும் போது இந்த மாதிரி பிறந்திருக்காங்க. அப்போ தான் சொல்லியிருக்காங்க, டாக்டர் நீங்கள் ரொம்ப ஹெவியாக வந்து ஒர்க் வீட்டில் வந்து வேலை பார்த்துருக்கீங்க, ஸோ அதோட விளைவு தான் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. உங்கள் வயசு உங்கள் உடம்புக்குலாம் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிற வேண்டியவங்க, ஓகேங்களா அப்படின்ட்டு இருந்திருக்காங்க. ஸோ இல்லைன்னு தெரிய வருது அப்படின்னா, நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் 3 மந்த் நீங்கள் பண்ண தப்பு தான் அவங்களுக்கு வந்து பின்னாடி வந்து வச்சிருச்சு அந்த குழந்தையுமே பார்த்தீங்கன்னா. ஸோ இதுதான், நம்ம வந்து நம்ம குழந்தைய நம்ம நல்லா பார்த்துக்கணும், அப்போ நம்மளை பார்த்துக்கணும் நல்லா, ஓகேங்களா? ஸோ இதை வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக வேண்டி தான் நான் ஸ்டார்டிங்கே வந்து இந்த ஸ்டோரி வந்து ஷேர் பண்ணிட்டேன். இது பயம் கொடுத்தலாம் கிடையாது, நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக வேண்டி தான், ஓகேங்களா? நீங்கள் எதையுமே வந்து ஹெவியாக பண்ணாதீங்க. நிறைய பேர் அது சொன்னாங்க இது சொன்னாங்கன்னா ஹெவியாகவே பண்ணாதீங்க. உங்களுக்கு டாக்டர்கிட்ட எதுவுமே கேட்காம எதுவுமே பண்ணாதீங்க, ஓகேங்களா? நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப பேச வேண்டாம்னு நினைக்கிறேன், ஆல்ரெடி நான் ரொம்ப பேசிட்டேன். ஃபர்ஸ்ட் என்னதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அவாய்ட் பண்ணணும், ஓகேங்களா? அந்த லேடியுமே அப்படி ஆனதுனால, ஸ்ட்ரெஸ்ஸாக ரொம்ப ஆனதுனாலுமே குழந்தை இப்படி ஆயிடுச்சு. அவங்க வந்து 8 மந்த்தில் பேபி இருக்க காரணம் வந்து ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஆனாலுமே சில பேருக்கு சீக்கிரமே குழந்தை பிறந்துடும், ஓகேங்களா?
நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ண. ஓவர் திங்க் பண்ணாதீங்க. அப்படி நடந்துருமோ. சில பேர்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நார்மல் டெலிவரி நமக்கு நடக்குமா இல்லை சிசேரியன் நடக்குமா சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மந்த் ப்ரெக்னென்ட் ஆன ஸ்டார்ட்ல இருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நான் ஒன்று சொல்கிறேன்னு நினச்சிக்கோங்க, நம்ம கடைசி நம்ம அந்த ப்ரெக்னென்ட் அந்த வார்டுக்குள்ளே போகிற வரைக்கும், அந்த பிரசவ வார்டுக்குள்ளே போகிற வரைக்குமே நமக்கு வந்து எதுவுமே வந்து சொல்ல முடியாது. அதாவது நமக்கு சிசேரியன் ஆக போதா இல்லை நார்மல் டெலிவரி ஆக போதான்ற விஷயத்த வந்து நம்ம சொல்லவே முடியாது. அது நமக்கே நம்மளாலே இப்போ உள்ள காலத்தில் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. எதுவுமே வந்து சொல்ல முடியாது ஸ்ட்ராங்காகவே. ஸோ நீங்கள் வந்து ரொம்பலாம் வந்து ஓவர் திங்க் பண்ணாதீங்க. என்ன நடக்கும் பார்த்துக்கலாம், அவ்வளோதான். ஏன்னா ஹார்மோனல் சேஞ்சஸ்லாம் நடக்கும் இந்த டைமிங்கில். ஸோ மூட் திங்ஸ்லாம் ரொம்பவே வந்து க்ரியேட் ஆகிற சமயம் தான் வந்து இந்த டைமிங், ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஃபேமிலி சப்போர்ட் இருந்தால் கொஞ்சம் அவங்ககிட்டலாம் பேசுங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுங்க. ஏதாவது மைண்டுக்குள்ளே ஓடிச்சு அப்படின்னா அதை கண்டுக்காமல் சாங்ஸ் கேளுங்க. அப்புறம் வெளியே எங்கேயாவது கொஞ்சம் நடந்துட்டு வாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னா ரொம்ப தூரம் நடக்க சொல்லல, சும்மா ஒரு வாக் பண்ணுற மாதிரி வாக் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரீயாக காற்று வாங்கிட்டு வாங்க, உங்களுக்கு ஒன்றும் செய்யாது, ஓகேங்களா? செகண்ட் என்னது அப்படின்னா, அவாய்ட் சர்டன் ஃபுட்ஸ். சில சாப்பாடுங்கள்லாம் வந்து ப்ரெக்னன்சி ஃபர்ஸ்ட்டு 3 மந்தில் வந்து அவாய்ட் பண்ணணும். இது முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இது சில பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம மோஸ்ட்லி டிவிலே போடுவாங்க, மூவிஸ்லாம் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரா பப்பாயா தெரியுமா உங்களுக்கு? ரா பப்பாளி பழம், அது அப்புறம் பைனாப்பிள், இது எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரூட்ஸ் தான் சொல்ல போனால். இந்த ஃப்ரூட்ஸ் வந்து யூட்ரஸ் கான்ட்ராக்ஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ டூ மச் கேஃபீனுமே அவாய்ட் பண்ணுங்கள். ரொம்ப காஃபி டீ எல்லாம் ரொம்பவே இந்த டைமிங்கில் வந்து ஃபர்ஸ்ட் 3 மந்த் எடுத்துக்காதீங்க. அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, குடித்தா மிஸ்கரேஜ், ஓகேங்களா? ரிஸ்க்கெல்லாம் இருக்குது. மிஸ்கரேஜ் மீன்ஸ் உங்கள் எல்லாருமே நான் அது சொல்ல விரும்பலை. நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து சம்டைம்ஸ் தான் நடக்கும். நிறைய பேருக்கு நடந்திருக்கு, நமக்கு நடக்காது, ஓகேங்களா? நீங்கள் வந்து நம்ம சொல்கிற பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து அது பிரகாரம் போயிட்டீங்க அப்படின்னா எதுவுமே நம்ம உடம்புல நடக்காது. டீ குடிங்க, ஒரு நாளைக்கு 2 டீ, ஒரு டீ குடிங்க. நிறைய பேர்லாம் 5 தடவை 6 தடவை டீ குடிப்பாங்க. நான் அவங்கள மாதிரி ஆளுங்க நான் சொல்ல வரேன், ஓகேங்களா? காஃபியுமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒரு பெரிய இதில் வச்சு குடிக்கிறாங்க. அப்படிலாம் குடிக்கவே கூடாது. நம்ம குடிக்கலாம். ஒரு 1 இயர் கழிஞ்சிட்டு, பேபிலாம் பிறந்ததுக்கப்புறம் நீங்கள் எதனாலும் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? பேபி பிறந்து ஒரு 1 இயர் கழிஞ்சிட்டு. இப்போ வந்து எல்லாமே அவாய்ட் பண்ணிடுங்க, உங்கள் உடம்பு நல்லதுக்காக வேண்டி சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் இந்த ஸ்ட்ரீட் ஓரமாக அந்த ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க நிறைய பேர். ஸ்ட்ரீட் ஓரத்தில் இந்த குக்கே ஆகாத ஃபுட்டெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த மீட் எல்லாமே வந்து பேக்டீரியா. ரோட் ஓரத்தில் யாராவது சாப்பிடுவோமா சொல்லுங்கள்? ப்ரெக்னென்ட் லேடி சாப்பிடக்கூடாது. ஏன்னா உள்ள ஒரு பேபி இப்போ ரோட்டில் போகும்போது நிறையா தூசி. இப்போ உள்ள காலத்துலலாம் பயங்கரமான பொல்யூஷன்னால எல்லாமே வந்து அந்த சாப்பாட்டில் வந்து இதாகும். ஒருவேளை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா வாங்கி சாப்பிடுங்க. சில பேர்லாம் ஓப்பன்லேயே வச்சுருப்பாங்க, அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். எல்லாம் தொட்டு அதை எடுத்து இது வேண்டாம், அதை சூஸ் பண்ணி எடுத்துருப்பாங்க நிறைய பேர். ஸோ அதெல்லாம் வேண்டாம், ஓகேங்களா? அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க, ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நியூட்ரிஷன்ஸ் ஆன அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் வந்து வீட்டில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி கட் பண்ணி சாப்பிடுங்க. வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி சாப்பிடுங்க. டாக்டர் சஜஷன் பண்ணுற ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்ட்ஸ் கண்டிப்பாக எடுக்கணும். ஃபர்ஸ்ட் 3 மந்த் வந்து அது முக்கியமான ஒரு விஷயம், ஓகேங்களா? ஸோ அதான் நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்புறம் என்னது அப்படின்னா, அவாய்ட் லிஃப்டிங் ஹெவி ஆப்ஜெக்ட்ஸ். நான் சொன்னேன், அந்த ஸ்டோரியில் உள்ளதான் இதில் சொல்லவா என்னன்னு. வெயிட்டான எந்த விதமான ஆப்ஜெக்ட்ஸும், எந்த விதமான வெயிட்டான பொருளையுமே வந்து நீங்கள் ஃபிசிக்கலாக தூக்கவே கூடாது. ரொம்ப 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 ரிஸ்கியான விஷயந்தான். எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில், அதாவது 3 மாதங்கள் வந்து நீங்கள் வந்து இந்த ரொம்ப வெயிட் தூக்கத்தை வந்து அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். இது வந்து இந்த நம்மளுடைய அப்டோமன் இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரெயின் க்ரியேட் பண்ணி நம்ம சொன்ன மாதிரி தான் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிரும், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்க. சிம்பிளான இந்த ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்லாம் வந்து நீங்கள் பண்ணலாம். சும்மா வீடு கூட்டுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். ஓவர் டூ பண்ணக்கூடாது. ரொம்பவா ஓவராக வேலை பார்க்காம என்னெல்லாம் செய்ய வேண்டியது அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் பண்ணால் போதும். ரெஸ்ட் எடுங்க, ஓகேங்களா? லைட்டாக வந்து வாக் பண்ணால் போதும். லைட்டாக எல்லாமே சேஃபாக பண்ணுங்க. டாக்டர் பெர்மிஷன் இல்லாமல் ஜிம்முக்கோ ஹெவியாக ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறதோ எல்லாமே அவாய்ட் பண்ணிடுங்க. டாக்டரோட பெர்மிஷன் இல்லாமல் பண்ணாதீங்க. ஏன்னா ப்ரெக்னன்சி, ஒரு குழந்தைய நம்ம கொண்டு வரது உலகத்துக்கு அப்படின்றது வந்து ரொம்பவே ஒரு புனிதமான விஷயம், ஓகேங்களா? ஸோ அதை வந்து நம்ம வந்து அது இதுன்னு பண்ணி எதுவுமே வந்து பண்ண வேண்டாம். நம்ம ஸ்மூத்தாக கொண்டு போய் முடிச்சிடணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னது அப்படின்னா, ஸ்மோக்கிங், ஓகேங்களா? நீங்கள் நிறைய பேர் சொல்கிறீங்க,
ஏங்க நம்ம இந்திய விமனில் யாருப்பா ஸ்மோக் பண்ணுறோம், ஆல்கஹால் யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரிலாம் கேட்குறீங்க. நான் வந்து ஸ்மோக் பண்ணுறவங்கன்னு நான் சொல்ல வரல. நீங்கள் உங்கள் கூட ஸ்மோக் பண்ணுறவங்க இருக்காங்க, ஆல்கஹால் சாப்பிட்றவங்க இருக்காங்கன்னா கூட அவங்கக்கிட்ட நீங்கள் நிற்க வேண்டாம். அந்த ஸ்மோக் பண்ணுற ஸ்மெல்லை நீங்கள் வந்து ப்ரீத் பண்ணாலுமே சொல்ல வரேன் நான், குழந்தைய வந்து அஃபெக்ட் பண்ணுறது தான் என்ன பண்ணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு பிரச்சனையாக குழந்தை பிறக்கும். இல்லை அப்படின்னா அவங்க வெயிட் வந்து ரொம்ப லோவாக பிறப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் தேவையில்லாத ஸ்மெல்லை வந்து ப்ரீத் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ உங்ககிட்ட வந்து நிற்காதீங்க. அவங்க மோஸ்ட்லி அப்படி இது பண்ணுறாங்க, தம் அடிக்கிறாங்க, யாராவது ஸ்மோக் பண்ணுறாங்க, ஆல்கஹால் சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட போகாதீங்க. வீட்டில் வந்து ஆம்பளைங்க யாராவது அப்படி இருக்கீங்க அப்படின்னா ப்ரெக்னென்ட் லேடிக்கிட்ட வந்து வராதிங்க, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்ல மாதிரி ஒரு விஷயந்தான். இது ரொம்பவே வந்து ஒரு தேவையான ஒரு விஷயம் தான் சொல்லப்போனால். ப்ரெக்னென்சி லேடி வந்து சேஃபாக இருக்கிறதுக்காக வேண்டி சொல்கிறது. அப்புறம் அவாய்ட் ஓவர் த கவுண்டர் மெடிசன், ஓகேங்களா? ப்ரெக்னென்சியில் ஏதாவது மெடிசன் எடுக்கிறதா முன்னாடி டாக்டர் பெர்மிஷன் எதுவும் தேவை. அது இல்லாமல் டாக்டர் பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் எதையுமே வந்து சாப்பிடக்கூடாது. ரேண்டமாக பேராசிட்டமல் இல்லைன்னா வந்து அந்த பெயின் கில்லர்ஸ் எடுத்தால் அது பேபிக்கு கொஞ்சம் ஹார்ம்ஃபுல் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர். எல்லாமே வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணாமல் எதுவுமே எடுக்காத. நேச்சுரல் ரெமடிஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். பட் அது கூட டாக்டர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணுங்க, ஓகேங்களா? இப்போ உள்ள காலத்தில் எல்லாமே நேச்சுரல்னே சொல்ல முடியாது. ஸோ டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. என்ன பெரிய கன்சல்ட் பண்ண போறீங்க? போய் டாக்டர்கிட்ட இதெல்லாம் சாப்பிடலாமா, நான் இப்படி எனக்கு இது சாப்பிடணும்னு தோணுது, சாப்பிடலாமான்னு கேட்டுட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்க, அவ்வளோதான். டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறது நிறைய பேர் நினைக்கிறீங்க பெரிய ஒரு விஷயமா நினைக்கிறீங்க. நினைக்காதீங்க. போகிறீங்க டாக்டர்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்குறீங்க, உள்ளே போகிறீங்க, கேட்க போகிறீங்க, அவ்வளோதான். நிறைய பேர் அதை ஒரு பெரிய விஷயமா நினச்சிட்டு போகவே மாட்டேங்கிறாங்க. அதனால நல்லா அப்புறம் வந்து என்ன விஷயம் அப்படின்னா, அவாய்ட் ஸ்லீப்பிங் ஆன் யுவர் ஸ்டொமக், ஓகேங்களா? இது வந்து நான் குழந்தைக்கு சொன்ன விஷயம். இது நீங்கள் வந்து உங்கள் ஸ்டொமக் வந்து கீழே படுற மாதிரி படுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் ஸ்லீப்பிங் பொசிஷன் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். வாயை கீழே வச்சு தூங்குவோம். அதாவது சொல்கிறேன், ஸ்டொமக் வந்து நம்ம தரையில் படுத்துருக்க மாதிரி படுக்கக்கூடாது, குப்பரை படுக்காதீங்கன்னு சொல்ல வரேன், ஓகேங்களா? எஸ்பெஷலி பெல்லி வந்து நல்லா க்ரோத் ஆக ஆரம்பிக்கும், பேபி வந்து க்ரோத் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சைடில் தூங்குற மாதிரி தூங்கலாம், இல்லைனா பேக்கில், அதாவது நம்ம ஸ்ட்ரைட்டாக படுக்கிற மாதிரி படுக்கலாம். நான் என்ன சொல்கிறேன், டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுற ப்ரெக்னென்சி பில்லோ யூஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ நிறைய பேர் வந்து தெரியுமான்னு தெரில, நான் யூஸ் பண்ண ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நம்ம ப்ரெக்னென்சி பில்லோலாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம கால் வச்சு படுக்கிற மாதிரி இருக்கும், நம்ம கையை வந்து அடியில் வச்சு அந்த பில்லோக்குள்ளே விட்டு படுக்கிற மாதிரி, அது ஒரு சுகமாக இருக்கும். அதை ட்ரை பண்ணி கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னதான் அப்படின்னா, அவாய்ட் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ட்ராவல். ரொம்ப தூரம் ட்ராவல், ஏன்னா நான் சொல்கிறது ஃபர்ஸ்ட் 3 months நான் சொல்ல வரேன். ஸ்ட்ரெஸ் ஆகுற மாதிரி ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணாதீங்க, ஓகேங்களா? லாங் ட்ராவல் அது பம்ப் ரெடிஸ் கொஞ்சம் ரைஸ் என்ன ஆகும்னா ரிஸ்க் ஆகும். பம்பி வந்து ரொம்ப ரிஸ்க் ஆகும். ஏன்னா ரைட் பண்ணோம் அப்படின்னா, அதாவது ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய பெல்லி வந்து இந்த ரிஸ்க்காக தான் ஃபீல் பண்ணணும் நம்ம. ஸோ நீங்கள் வந்து மோஷன் சிக்னஸ் வந்து இருந்தால் அது ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக க்ரியேட் பண்ணும், ஓகேங்களா? ரொம்பவே நீங்கள் மூவ் ஆகிட்டே ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் வரைக்கும் மூவ் ஆகிட்டே இருக்கீங்க, போயிட்டு வந்துகிட்டே இருக்கீங்க. 1 to 3 months நான் சொல்ல வரேன். ஒர்க் போகிறவங்க என்ன பண்ணுறீங்க? ஒர்க் போகிறவங்களை கண்டிப்பாக நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க தெரிஞ்சாலே ஒர்க் பிளேஸில் வந்து கொஞ்சம் உங்களை வந்து ஒரு கம்ஃபர்ட்டாக தான் ஃபீல் பண்ண வைப்பாங்க, ரிலாக்ஸ் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா எங்கள் சைட்லாம் ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டீச்சிங் ஃபீல்ட் ஒர்க் பண்ணுறதுனால அவங்க வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, இந்த பீரியடில் நான் வந்து போய்க்கிறேன், அந்த மாதிரி பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒர்க் பண்ணுற பிளேஸ்லேயுமே கொஞ்சம் நம்மளை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நீங்கள் உங்களை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ட்ராவல் பண்ணாதீங்க, கொஞ்சம் பிரேக் எடுத்தால் ட்ராவல் பண்ணுங்கள். பிகாஸ் அது வந்து அவாய்ட் பண்ணுற ஒரு விஷயம் தான் அந்த ட்ராவலிங்கிற விஷயம். டாக்டரே சொல்லுவாங்க 100 கிலோமீட்டருக்கு மேலே வந்து நீ ட்ராவல் பண்ணக்கூடாது சொல்லுவாங்க. எப்போனா 7 months கிட்ட வர மாதிரி சொல்லுவாங்க அப்படி. ஸோ நீங்கள் எல்லாமே கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நான் வந்து வளைகாப்பு முடிச்சுட்டு தமிழ்நாடுக்கு போகும்போது சொன்னாங்க, நீங்கள் வந்து 100 கிலோமீட்டர் தாண்டி ட்ராவல் பண்ணக்கூடாது, அதாவது கிரிட்டிக்கலாக இருக்கீங்க அப்படின்னா. நீங்கள் நார்மலாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதுவுமே வந்து செக் பண்ணி டாக்டர்கிட்ட வந்து கேட்டு தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து அவ்வளோ தூரத்துக்குலாம் ட்ராவல் பண்ணி வரல. ஸோ நான் வந்து கேர்ஃபுல்லாக தான் போனேன். நான் ட்ரெயினில் போனதுனால பிரச்சனை எனக்கு இல்லை. சில பேர்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ரொம்ப கரடு முரடாக ரோட்டில் போவீங்க, நான் அவங்களுக்கு சொல்ல வரேன், ஓகேங்களா? அப்புறம் வந்து அவாய்ட் ஸ்கிப்பிங் டாக்டர் அப்பாயின்மெண்ட்ஸ், ஓகேங்களா? இப்போ டாக்டருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டீங்க, இந்த பிளட் டெஸ்ட் எடுக்க, ஸ்கேன்ஸ் எடுக்க, அப்புறம் செக்கப்ஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பண்ணணும். நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் வீக் போய்க்கலாம்ப்பா, இப்போ வேண்டாம், இல்லைனா பிஸியாக இருப்பீங்க, இல்லைனா வேண்டாம் அப்படின்னு விடக்கூடாது. என்ன ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கரெக்டாக போய் பார்க்க வேண்டிய வீக்கில் போய் பார்த்துடணும்.
அதுவும் ஸ்கேனிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸ்கேன் கரெக்டாக பார்த்துருங்க. எதுவுமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து வந்துடணும். ஓகேங்களா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் நீங்கள் ரொம்பவே வந்து ஒரு சேஃப்டியாக ஒரு செக்யூராக ஃபீல் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் 1 to 3 மந்த்துக்குள்ளே வந்து எப்படி நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த மாதிரி விஷயம் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் மேலே கார்ட்டில் கொடுக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, நல்லாவே ஃபீட்பேக் கொடுத்தாங்க நிறைய பேர் பார்த்துட்டு. ஸோ அதை மாதிரி தான் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ மாமிஸ் டு பி இந்த டிப்ஸ் உங்கள் ப்ரெக்னென்ட் சேஃபாக இருக்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். ரிலாக்ஸ் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. அண்ட் இந்த வீடியோ சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? எல்லாமே நீங்கள் வந்து இந்த வீடியோஸில் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ் அண்ட் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்து அவங்களுமே வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ போஸ்ட் பண்ண போகிறேன். வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, டேக் கேர். பாய் பாய்.